அதுல 2 பேர் பிரிவாங்க. இன்னும் ஒருத்தன்லாம் இருக்கிறான், சுத்திட்டு இருக்கிறான். என்னன்னா எந்திர இது ஜெயிலர் வந்து சிவாஜி அளவுக்கு பெரிய ஹிட் இல்லையா? ஜெயிலர் வந்து சிவாஜி அளவுக்கு பெரிய ஹிட் இல்லையா? ஒருத்தன்லாம் சுத்திட்டு இருப்பான். அவன்லாம் என் கண்ணு படானா உக்காளி ஒப்பராருக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. என்னடா கம்பாரிசன், மானங்கட்ட கம்பாரிசன் இது. சிவாஜி எப்ப வந்துச்சு, சிவாஜி என்ன மாதிரி சிச்சுவேஷன், அது என்ன கதை, அது என்ன மாதிரி இது, ஜெயிலர் என்ன மாதிரி இது, இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறான சில பேரு. ஜெயிலர் ஏதோ தலைவரோட கம்பேக்னு ஏறி மிதிப்பேன். தலைவரோட கம்பேக்னு எவனா சொன்னீங்கன்னா ஏறி மிதிப்பேன். ஜெயிலர் தலைவரோட கம்பேக்னு என்ன கம்பேக்? ஃபியர்லெஸ் நான் யூஸ்வலா நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிறது உண்டு. தலைவர் இஸ் மை ஐடியாலஜி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் மை ரிலிஜன். இந்த ஒரு இது நான் இன்னொன்னு சேர்த்து சொல்லுவேன். அனைவருக்குமான தலைவர்னு வந்துட்டா அந்த ஐடியாலஜினே கிடையாது. அவர் எல்லாருக்காகவும் பேசுவார். இவருக்காக பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே. அவர் எல்லாருக்காகவும் பேசணும். அவரு ஏன் பேசக்கூடாது? எனக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என் மனசுல எப்பவுமே இருக்கும். அதுக்காகவே அந்த மனுஷன் எந்த படம் நடிச்சாலும் அவர் ஐடியாலஜி பேசிஸ்குள்ளே நான் போக மாட்டேன். அந்த மனுஷன் அதுக்குள்ள சொல்ல வர்றார், அவ்வளவுதான். அவர் சொல்லும் போது அந்த மெசேஜ் இன்னும் பவர்ஃபுல்லா ரீச் ஆகும். சாரி கிங்ஸ்லே. கபிலன் ப்ரோ, சாரி. தமிழ் பேசினாதான் புரியுது இல்ல? யோ, அதான் நான் உட்காந்து தமிழ் பேசினா இவ்வளோ நேரம் புரிஞ்சுதுன்னா அண்டர்லாம் போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் என்ன இங்கிலீஷ் பேச வச்சா கடுப்பாய் போடுவேன். கேக்குதா சந்தோஷ்? யார்கிட்ட பேசுறீங்க? ஏங்க தமிழ் அவருக்கு புரியலங்க. தமிழ் சொன்னோடனே வேற யாருக்கோ பேசுறீங்க. தமிழ்ல பேசும்போது புரியுதா? Yeah, I can understand little bit. Little bit. Then why you put 100? I'm not scolding, yeah. Don't worry. I'm just making fun. Yeah, okay. Bro. Santosh, I want to say from the morning itself, I don't know, you heard the news and you can saw the tweets also. Okay, I sent you some tweets in personal DM only. Yes, I saw, bro. Okay, first of all they actually planned. So Kingsley சொல்லிட்டியா எல்லாத்தையும் தெரியுமா இல்ல நான் சொல்றேன்? அப்பறே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அடிச்சிட்டு போயிட்டாரு விஜய், பள்ளியில் அடிச்சிட்டாரு. ஓகே, அப்புறம் இன்னொரு மேட்ரு, அங்க கட் அவுட் எரிஞ்சது வந்து ஒரு ஆக்சிடென்ட். Yes, it's an accident bro. கட் அவுட் எரிஞ்சது வந்து இட்ஸ் ஆக்சிடென்ட். பட் கிறிஸ்டோபர், அவன் பேர் என்ன, கிறிஸ்டோபர் கனகராஜா? எஸ். அந்த எச்சக்கல்ல என்ன பண்ணிச்சுன்னா எடுத்து போட்டு அத ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்டிஆர் ஃபேன், சாரி என்டிஆர்ல அவங்க யாரு, ராம் சரண் ஃபேன் யாரோ ஒரு பையன் போட்டிருந்தாப்புல, அதை எடுத்து ப்ரமோட் பண்ணி விடுற அளவுக்கு அது ஃபேன் ஃபைட்டு. அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். இவனுக்கு என்ன வேலை உள்ள? கிறிஸ்டோபர் கனகராஜுக்கு உள்ள என்ன வேலை? அது சில விஜய் ஃபேன்ஸ், not only him bro, all the Tamil pages are showing that it was done by Ram Charan fans or like that. Yeah, NTR fans so are it's a responsible, so NTR fans should be come forward. NTR fans page should come forward la. நீங்க அதை எடுத்து நீங்க சொல்லணும்ல, எடுத்து போட்டு it's a wrong news converted அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லணும்ல. I have sent them bro also, to them also I have sent. You have sent. It's not enough. இப்ப நீங்க இவரு என்டிஆர் ரஜினி ஃபேன், அவர் எங்க போயிட்டாப்ல, ஜூனியர் என்டிஆர் சத்தார் ரஜினி மியூச்சுவல் ஐடி இதுன்னு இருக்கும், ஆலரி ராமுடு என்டிஆர்னு. எங்க அந்த ஐடி எங்க? அவர்லாம் என்ன பண்ணாரு, இந்த கட் அவுட் எரியிற மேட்டர் வந்து இல்ல, இது ஃபேன்ஸ் பண்ணது இல்ல, இது ஆக்சிடென்ட் ஆகி பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல ட்வீட்டா போடணும்ல, அது இது பண்ணணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை கிங்ஸ்லி, நாளைக்கு தலைவர் கட் அவுட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ சின்னதா ஏதோ சாஞ்சு போச்சு, ஃபேன்ஸ் பிடிக்கல, அதனால கட் அவுட்டை சாச்சிட்டு கிளப்பி விடுவானுங்க ஆன்லைன்ல. I don't know bro why these Vijay fans are creating negativity on that. See, Vijay fans have a lot of angry bro because the GOAT movie didn't do well in Andhra. That's why they want to. What they are saying that we are creating, Talavar fans are creating negativity. They are saying that.
எப்போதுமே சந்தோஷ் இந்த ட்ராமா ஆடுறது, இந்த ப்ளேம் பண்றது, இது அவனுங்க எவ்வளவு பிளான் பண்ணாலும் மாட்டிப்பானுங்க. தட்ஸ் வை டக்அவுட் பேட்ஸ்மேன் ஹேஸ் வெண்ட் அவுட் ran out of like விழுப்புரம் ran out of the group. See, lot of Vijay fans they are planning to degrade even Vetain also. So that day you will see from the morning from 9th itself. Okay, October 9th itself they will started to put. So inside source has been came out. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் டவுனாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம டவுனு. படத்தை ஓப்பனிங் சரியான செம்ம போர் அடிக்குது, தூங்கிட்டாங்க. தூங்கின பழைய வீடியோலாம் எடுத்துட்டு வந்து வேட்டையனுக்கு தூங்கினாங்க. இந்த மாதிரிலாம் தே ஆர் பிளானிங் ஆர்கனைஸ்டு, தே ஆர் பிளானிங் டு டிகிரேட் வேட்டையன். ஓகே, சேம் ஆஸ் தே டிட் ஃபார் தேவாரா. பட் த ஃபேக்ட் இஸ், குழந்தைங்க கத்தும் போது குட் வாட்ச் கொடுப்பாங்க, விஜய் ஃபேன்ஸ் கத்தும் போது நாங்கள் வந்து செருப்படி கொடுப்போம். கபிலன் ப்ரோ, அந்த விஜய் படம் தமிழ்நாட்டிலே ஓடல. அவனுங்க விஜய் கட் அவுட்டா தான் இருக்கணும் அவனுங்களுக்கு இருக்கிற காண்டு. இல்ல, விஜய் கட் அவுட்டுக்குலாம் நம்ம செருப்படி இல்ல. இந்த தடவை கொஞ்சம் ஹெவியா விழும். இந்த தடவை அடுத்த படத்தெல்லாம் ஹெவியா விழும். நான் பந்தயட்டி சொல்றேன். அவனுங்க வேட்டையனுக்கு என்னென்ன பண்றானுங்க, அவனுங்க நிறைய பேருக்கு தெரியாது. காலாவோட பேனரை வந்து படம் ஓடி முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு 2-3 தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு காலா. அப்ப இவன் படம் ஏதோ ரிலீஸ் ஆகுது போல இருக்கு, தலைவரோட பேனரை உட்காந்து கிழிச்சிட்டு இருந்தானுங்க. அதுவே உனக்கு டே 1ல உன்னால பண்ண முடியுமா? உன்னால வந்து இல்ல டே 2ல வந்து நீ பேனர்ல கை வைக்க முடியுமா? கறி பிச்சை எடுத்துருவானுங்க. ஆனா அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் நடந்தது. சர்க்கார் படம் வந்து பேனரை போட்டு கிழிக்கும் போதுதான் மனசு குளிர்ந்தது எனக்கெல்லாம். ₹1 கேட்கல, புலம்புனானுங்க, கதறினானுங்க. நான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி கட் அவுட் வச்சேன்னா, அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய காசை எடுத்து வச்சு நான் வந்து கட் அவுட் வச்சேன்னா, நீ எல்லாம் எதுக்குடா மானங்கட்ட உசுரோட இருக்கிறீங்க? பெத்த அப்பா அம்மாவுக்கு நீ கவனிக்காத வேலை உனக்கு வந்து அவ்வளோ பெரிய உனக்கு கட் அவுட் உனக்கு என்ன பண்ணான்? இப்போ நானே ரசிகன் தான், அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் வச்சிருக்கிறக்காக சார் நான் எடுத்துட்டு வந்து நான் செலவு பண்ணிட்டு இருப்பேனா? என்னது கூமுட்டத்தனமா இல்லை? கேக்குறானு இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பண்ணா ஃபேன் பேஸ் இதெல்லாம் வந்து தனக்கு அட்டென்ஷன் வைக்கிறதுக்காக மைக்கு ஒண்ணு கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒண்ணு பெருசா பேசி அது மூலமா ப்ரொமோஷன் தேடிக்கிறது எல்லாம் எச்சத்தனம். நீ என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுவடை பண்ணுவ. அவனுங்க கட்சியிலேயே அதை என்கரேஜ் பண்றானுங்க கபிலன் ப்ரோ. யார அதிகமா செலவு பண்றாங்களோ அதான் நானும் சொல்றேன். நீங்க பாருங்க, அவனுக்கு என்ன விதைக்கிறானுங்களோ அதை அவனுக்கு அறுவடை பண்ணுவான். நம்மளுக்கு இதுல ஒரே ஒரு பிளஸ், இப்ப வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு நம்மளுக்கு இப்ப வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அவன் படம் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ப அடிக்க மாதிரி வரும். இப்ப 10 நாள் வெயிட் பண்ணா போதும், 15 நாள் நான் அடி வாங்குவோம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், அண்ணாத்தேக்கு வாய் வச்சு இதுதான் ஒட்டுமொத்த ரஜினி ஃபேன்ஸ் குரூப் ஒன்று இருக்கிற மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சு. வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல வாயை வச்சதுதான் இன்னும் ஹெவியா அடிக்க ஆரம்பிச்சு. மைக்க சுத்தனதுக்கு தான் இப்ப அண்ணனை தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஓகேவா, பாத்துக்க, நீ என்ன விதைக்கிறியோ அதான் அறுவடை பண்ணுவ. இங்க ரஜினி ரசிகன்றவன் இங்க ஆன்லைன்ல இருக்கிற குரூப்பை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணாத, ஆஃப்லைன்ல அதை விட பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு. அது தமிழ்நாடை தாண்டி உலகம் லெவலில் பறந்துருக்கு. எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கினீங்கன்னா நஷ்டம் உனக்கு தான், அரசியல் நேரத்தில் நஷ்டம் உனக்கு தான். பார்த்துக்க, நாங்கள் அடி கொடுப்போம், நீ வாங்குற இடத்துல இருக்கிற, நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். நான் கொடுக்குறோம், நீ வாங்குற, அப்படிதான் இருக்கணும். நாங்கள் எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அடிப்போம், வாங்கின்னு போற தாராளமாக கொடுப்போம். எவ்வளோ இருக்கு கொடுக்கறதுக்கு? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, அவன் வாயை திறந்தான்னா போதும். இல்லை கிங்ஸ்லே, கோட்டுக்குலாம் நான் பெருசாவே நெகட்டிவ் ப்ரொமோஷனே நான் பண்ணல. ஸ்பேஸும் சரி பெருசாவே நான் நெகட்டிவ் ப்ரொமோஷன் பெருசாவே மக்களா வந்து செருப்பால அடிச்சு அனுப்புனாங்க. ஆமா, ரொம்ப அப்படியே இறங்கி செய்யற அளவுக்கு நம்ம பீஸ்டுக்கு லியோக்கு இறங்கி செஞ்ச மாதிரி நம்ம அங்கெல்லாம் இறங்கி பண்ணவே இல்லை. ஆனா ஹெச்வினோத் படத்துக்கு இறங்கி பண்ற அளவுக்கு பண்ண வச்சிருவானுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இறங்கி பண்ற அளவுக்கு பண்ண வச்சிருவானுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபிளெஜ்ஜா இறங்கினா டெய்லி ஸ்பேஸ் விழும்.
பாத்துக்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாத்துக்க. நம்ம கோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு நம்ம சும்மா லைட்டா எல்லாத்தையும் இப்போ தட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு கண்டுக்க கூட இல்லை நம்ம. அதுக்கப்புறம் தெலுங்கு ரொம்ப ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து கம்மிடா அவனு. கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டாங்கல்ல. ஆமா, நான் அப்பப்ப ஒரு டைம் கிடைக்கும் போது ஸ்பேஸ்ல பேசுறது இல்ல ஏதாவது 1-2 மீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கிடந்தேன். அவ்வளோ ஏன் கேரளால ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் ஃபேன்ஸ் பார்த்துட்டு அவங்களே அடிச்சாங்க. நம்ம அடிக்க கூட இல்ல, அவங்களே அடிச்சாங்களே. என்ன பண்றது? நான் வன்மையா கண்டிக்கிறேன்பா. என்ன கண்டிக்கிறீங்க? உண்மையா கண்டிக்கிறேன். அம்மா அப்பா ஆபரேஷனுக்கு வச்சிருந்தது வந்து கட் அவுட் வச்சதுக்கு நீங்க கலாய்க்கிறத நான் கண்டிக்கிறேன்பா. ஏன் பெத்தவன் உசுறு ஐசி வார்டுல இருக்கு உட்காந்து இந்த நாய்க்கு கட் அவுட் கேக்குது அவனுக்கு? லீடர் தலைவனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அவரும் அவங்க அம்மா அப்பா பார்க்கல, தொண்டர்களா இருந்தா அதை நிரூபிக்கணுமா இல்லையா? அந்த ஆங்கிள் அம்மா பார்த்தா அப்புறம் என்ன அண்ணன் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடாத? கரெக்டு தான், வாஸ்தவம் தான். என்ன பண்றது, ஏன்னா இனத்தோட தான் சேருது. அவன் ஃபேன்ஸ் அவன மாதிரி தான் இருக்கும். கேஸ் போடாம விட்டாங்கல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல, அவ்வளவுதான். அதான் அப்பெல்லாம் வந்து பெத்தவங்களா மதிக்க மாட்டாங்க. இவனு வயசாயிடுச்சுனாலே பெத்தவங்களை எட்டி உதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்கெல்லாம் வந்து விடுங்க, என்னத்த சொல்றது, உங்களுக்கு வந்து தெரியாது. நான் அப்பாங்காசுல உட்காந்து சாப்பிட்றவனுங்க தானே விஜய் ஃபேன்ஸ்லாம். ஸோ டெல்மி டெல்மி பேர்டி மேடம். அம்மா இவங்கள்ட்டதுக்கு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். பேர்டி மேடம் हिंदी பேசுங்க. हाँ बोलिए कबीर मैडम, बेडी मैडम हाँ बोलिए। हिंदी में बात कीजिए, बेटे हिंदी प्रमोशन करते हैं। இன்னும் போலியா கபிலன்னு கேக்குறாங்க அவங்க. ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? मुझे में हिंदी नहीं आता। बेडी मैडम தான். बेडी मैडम मुझे मैडम தான் हिंदी டீச்சரா? இந்த மாதிரி பேசிதான் காலையில எல்லாரும் எடுத்து போட்டாங்க. बेडी मैडम मुझे में हिंदी नहीं मालूम, आपकी आपकी आपने अपने तमिल में बात बोलो, अच्छा बात कीजिए। கபிலம் ப்ரோ 2 கிளாஸ் போனதுக்கே இவ்வளவு ஹிந்தி தெரிஞ்சிச்சா? எது 15 வயசு வரைக்கும் DD1 உட்காந்து பார்த்து பாருங்க. 15 வயசு வரைக்கும் 16 வயசு வரைக்கும் DD1 உட்காந்து பாருங்களா, அப்ப தெரியும் என் வழி தெரியும். கேபிளே இல்லாம வெறும் புதிய டிவியும் வெறும் DD1 உட்காந்து அப்படியேதான் இருக்கும். எங்க கபிலம் ப்ரோ எங்க இதெல்லாம் அதுலயும் தமிழா கமலா கொண்டு வந்துட்டானுங்க. मैं सोच रही हूँ हम एक आप ना आपका पॉपुलैरिटी यूज करके आप एक सेलिब्रिटी को यहाँ बुलाइए, अमिताभ बच्चन को स्पेस में इनवाइट करते हैं। மேடம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியுது சந்தோஷ் ஒரே ஒருத்தர் இல்ல கபிலம் ப்ரோ, செலிபிரிட்டி கூட்டத்துக்கு ஒரே ஒரு ஆளு தான் முடியும். I know Bedi madam have sense of humor mind. I think Bedi madam உங்களுடைய நகைச்சுவை உணர்வுக்கு ரொம்ப நல்ல நகைச்சுவை உணர்வு மேடம். உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நான் Bedi madam எங்களுக்கு லைக்கா வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, விஜய் ஃபேன்ஸ் வந்து வெங்கட் பிரபு எல்லாம் கூட்டிட்டு வந்து விஜய் ஃபேன்ஸா தெரியல, கோட் ப்ரமோஷன் அப்போ அவங்க வெங்கட் பிரபுவை வச்சு ஸ்பேஸ் போட்டாங்க. அவன் மானம் கட்டவன் மேடம், அவன் மானம் கட்டவன். வெங்கட் பிரபு மானம் கட்டவன். அவன் வருவான், அவனும் அவன் தம்பியும் மானம் கட்டவனுங்க. வந்து 1500 கோடின்னு சொல்லி பேட்டி கொடுத்தான், 1500 கோடி அடிச்சது. வெங்கட் பிரபு முன்னாடி ட்வீட் போட்டு அவனுக்கும் எவனா கமெண்ட் பண்ணானா அவனுக்கு எல்லாம் கோட் பண்ணிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. எங்க இப்ப போட சொல்லுங்க அந்த சொட்ட தலையனை, இப்ப போட சொல்லுங்க, ட்வீட் போட சொல்லுங்க. ஏறி வாயில ஏறி மிதிப்பாங்க வெங்கட் பிரபுலாம். ஏதோ கிங்ஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ லைக் ட்வீட் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். என்ன மாதிரி இல்ல புரியல, என்ன ஏதோ லைக் ட்வீட் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், சொல்லு. அதான் எங்களுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லுங்க, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க நார்த் இந்தியால இருந்து ஆக்டர்ஸ் அமிதாப் சார் எல்லாம் கூட கூட்டு வரணும், நார்த் இந்தியன் தலைவர் ஃபேன்ஸை மட்டுமாவது கூட்டுவாங்க, எங்களுக்கு அது போதும். இங்க வந்து பேர்டி மேடம் யூ ஆஸ்க்ட் ரைட் கொஸ்டின். அவங்க பண்ணாங்க, இவங்க ஏன் பண்ணல? இங்க வந்து உண்மை இருக்கு, அங்க பொய் மட்டும்தான் இருக்கு. அகெயின்ஸ்டா என்டர்டைன்மெண்ட்னு வடை சுடுற ஒரு கம்பெனியை நாங்களும் புக் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா நேப்டால்லாம் பார்த்துருக்கீங்களா?
டெலிமார்க்கெட்டிங் அங்கதான் மேடம் கூவி கூவி வைப்பாங்க. ஆமா, ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இப்ப நான் உங்களுக்கு 2 டிக்கெட் உங்களுக்கு கொடுத்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வாங்கி பாக்கெட்ல வச்சு தண்ணி குடிப்பேன், இல்லைன்னா சாப்பிடுவேன்டா. நல்லா நானா இருந்தா வாங்கி எரிச்சிருவேன்டா, குருதா சீக்கிரம் அப்படி. ஆமா, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் நினைச்சு வாயை தொடச்சு போட்டு விட்டுருவேன். இதுல வேற 100 கோடி இன்னும் ஏத்திருக்கிறானுங்களாம். பிளாக் பியர் கொடுமையா பாருங்க. ஏத்துதங்கதுல என்ன பண்றது? ஏத்தி கூட அவனுக்கு என்ன நிம்மதியா இருக்க போறானுங்க? நான் இல்ல இப்பயும் யாரும் சொல்றேன், மதிக்க நான் மாட்டானுங்க. இப்பயும் இன்னொரு சொல்றேன். 100 கோடி ஏத்தும். இல்ல, நான் ஹேட்ரஸ்க்கு ஒண்ணு சொல்றேன். கபிலனை தொடறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தில்லு இருந்தா பேர்டி மேடமை தாண்டி, பிளாக் பீரை தாண்டி, சந்தோஷை தாண்டி என்ன தொட்டு, கிங்ஸ்லி தாண்டி தான் என்ன தொட முடியும். புரியுதா? அதுக்கப்புறம் தொட்டு பாரு, அப்ப தெரியும். ஆமா, நீங்க வரும்போது நாங்க வந்து எஸ்கேப் பண்ணிட்டு இருப்போம். வழியில ரூட் கேட்டீங்கன்னா சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு போ. பேர்டி மேடம் கேட்கக்கூடிய 4 பேசாம கேள்விக்கு எவனாலையும் பதில் நீங்களே சொல்ல போய் முடியாது. சொல்லிடுங்க, அவ்வளவுதான். பேர்டி மேடம் கேட்கக்கூடிய 4 கேள்வி. இன்னும் சொல்றேன், ஆளர்கிட்ட 10 நிமிஷம் எவனாலையும் ஒருத்தன் கூட நின்னு பேச முடியாது. ஆமா, அவர் பேசுறதுக்குள்ளேயே அவங்க தாண்டி ஓடிடுவாங்க. சரி பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆமா, பேர்டி மேடம் ஹிந்தில பேசுவாங்க, தெலுங்குல பேசுவாங்க, இது அவங்களுக்கு பிரெஞ்சு தெரியும், ஸ்பானிஷ் ஆல்சோ ஷீ நோஸ் வெரி வெல். ஸோ பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க பாத்துக்க. நாக்கா போடுங்கிற மாதிரி செருப்பால் அடிச்சு கேள்வி கேட்பாங்க பாத்துக்க. என்ன பேர்டி மேடம், கரெக்டு தானே? இல்ல டென்ஷன் ஆயிட்டா French, உண்மையிலேயே செருப்பால் Spanish. அடிப்பாங்க போல அவங்க. French, அன்னைக்கு கேட்டாங்களே French, ஸ்பேஸ்ல இருந்து. Spanish எல்லாம் இன்னொரு வந்து விஷயம் தெரியுமா தெரியாது. பிளாக் பியர்? அன்னைக்கு செருப்பை வீசினது அது யாரோட செருப்பு தெரியுமா? ஐடி மேடம் தானே. லேடிஸ் இருக்கு, அப்பயே டவுட். அந்த பெரிய குழந்தையே கேஸா நீங்க இருக்கு, தான் வேணாங்க அப்படின்ற மாதிரி இது. வேணாங்க, பெரிய கேஸா இருக்கு, வேணாங்க. இது வேற நம்புவானுங்க அந்த பக்கம். அதாங்க பிரச்சனை. அக்கா நான் அப்பயே சொன்னேன் இந்த ஸ்பேஸ் நல்லா இல்ல, நம்ம நல்ல ஸ்பேஸ்க்கு போலான்னு. கேட்டீங்களா? தேவையில்லாம் பாருங்க. எப்படி பண்றாரு பாருங்க. என்ன இன்னொரு வந்து விஷயம் தெரியுமா பிளாக் பியர்? அதுக்கு ஐடியா கொடுத்ததே யார் தெரியுமா? அதை வீசணும்னு சொல்லி, அது செருப்பு மட்டும்தான் பேர்டி மேடம், அதை வீசினது யார் தெரியுமா பிளாக் பியர்? சொல்லியா தெரியணும். நீங்களா ப்ரோ? நீங்க தானே? இல்ல மேடம், நம்ம வீசினா என்னைக்குமே ஜென்ஸ் த்ரோ வந்து தாண்டி போயிடும், காரை தாண்டி போயிடும். லேடிஸ் த்ரோ தான் கிட்ட இருக்கும். இப்போ புரியுதுங்களா? டாபிக்கை சேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். சேஞ்ச் த டாபிக். பப்ளிக் கிங்ஸ்லி, நீ சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிட்டேன். அப்புறமேட்டு இனிமேல் தயவு செஞ்சு இனிமேல் வந்து எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் நான் மியூட்ல இருப்பேன், நீங்க எல்லாம் பேசுவீங்க, கடைசியில கேஸ ஏன் மேல எழுதுறதா? போஸ்ட் நீ தானடா? எனக்கு புரியல. நான் மியூட்ல இருந்தா இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுறதா? கேஸ் இருக்கு, 4 மணிக்கு ஷோ எடுத்து போய் பார்த்து இல்ல, வாங்கு எல்லா கேஸையும் வாங்கு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு மட்டும், மத்தவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்கு மட்டும் 4 AM ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. எனக்கு இந்த 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 இவன் சொன்ன இந்த வார்த்தை வந்து எனக்கு ஜெயிலர் டைம் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு மக்களே. எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எல்லாருக்கும் சாபம் விட்டேன். ஸ்பேஸ் போட்டு எல்லாருக்கும் சாபம் விட்டேன். டிக்கெட் வாங்கினவங்க, டிக்கெட்டு வாங்க போறவங்க, டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் சாபம் விட்டேன். அப்புறம் எனக்கு டிக்கெட் கிடைச்ச உடனே அந்த சாபத்தை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிட்டேன் ஜெயிலர் டைம்ல ஸ்பேஸ் போட்டு. சரி, நீங்க இதுக்கு போக வேண்டியதானே, பெங்களூரு, ஹைதராபாத் 4 AM பாக்குறதுக்கு. பெங்களூர் தான் போறேன். ஓ அப்படியா? கேரளா தானே போறீங்க கபிலன்? கேரளா தானே போறீங்க? பாலக்காடு. ஏங்க இந்த தடவை நீங்க என்னங்க கேரளான்றாங்க? எதுக்குங்க நான் கேரளா போகணும்? இல்ல எனக்கு புரியல, என்ன ஏதோ புதுசா ஏதோ இருக்கு. நீங்க எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல, பேர்டி மேடம்கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா சொல்லிட்டேன். ஏங்க 35 வயசாகி போச்சு, இனிமேல் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இல்ல பெங்களூர் போயிட்டு அங்க இருந்து மைசூர் வழியா அப்படியே வந்து ஊட்டி போய் அங்க இருந்து அப்படியே கேரளா போறாப்ல. பெங்களூர் மைசூர்ல பக்கத்துல இருக்கிற கேரளாக்கு. ஏங்க பெங்களூர்ல இருந்து அந்த சைடு இறங்கினாலே கேரளா தானேங்க. எதுக்குங்க அப்படி சுத்தி போகணும் மைசூர்ல? எனக்கு அவர் சொன்ன ரூட்டே எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பெங்களூர் ஊட்டில இருந்து மைசூர்ல இருந்து எங்கேயா ஊட்டி இருக்கு?
குரல் ப்ரோ குரலொலி என்ன இருக்கு என்ன இன்னைக்கு வேற இருக்கு கடையில இருக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டீங்களா குரலொலி? இல்ல இல்ல இல்லையே நாளைக்கு தானே பைசா இருக்கும். கபிலன் ப்ரோ பைசா நகி இந்த தடவை ஊர்ல போய் கம்முன்னு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கேன், வெளியே போல. குரலொலி எப்படி தெரியுமா, இந்த கோட்டு படத்துல அந்த லீ மெரிடியன் ஹோட்டல்ல விஜய் வந்து இப்படி கையை காலம் மடிச்சு வச்சுட்டு இப்படி சைட்ல இப்படி கிராஸா நீங்க டீல வைரல் ஆச்சுல்ல இப்படி உட்காந்து பாத்துட்டு இருந்தான் தெரியுமா, அந்த மாதிரிதான் குரலொலி போகும்போது மிட்டா மிராசு மைனர் மாதிரி கிளம்பி போவா போல. ரிட்டர்ன் வரும்போது இடமே தெரியாம வீட்டு மூளையில தான் பெட்ரூம்ல மூளையில அந்த மாதிரி உட்காந்து. இல்ல நீங்க கோட்டு படம்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. அப்ப கோட்டு ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சாம வெளியில. மனோரமா சத்யராஜுக்கு சாப்பாடு போடவும் சத்யராஜ் அப்படி சாப்பாடு போட்டு தட்டை இப்படி தள்ளி விடுவாங்க, இந்த பக்கம் மறைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுவாப்புல கவுண்ட் பண்ணி. அந்த மாதிரி தான் அங்க கிச்சன்ல சாப்பாடு போட்டு தட்டை அங்கேயிருந்து தள்ளி விடுவாங்க, சொங்கிங்க வருவான். குரலொலி சாப்பிட்டுட்டு தட்டு இப்படி தள்ளி விடுவாப்புல மறுபடியும் அங்க போவோம். அதெல்லாம் இன்னும் 2 வாரம் கழிச்சுதான், அதனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பாரியா, தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன காமெடிக்கெல்லாம் ஸ்மைலி எமோஜி போட்டுட்டு இருக்கிறாப்புல இந்த பையன். பாத்துக்க கிங்ஸ்லே சுபா மேடம், பாத்தீங்களா இந்த பாயிண்ட? நீங்க தெலுங்கு பேசிக்கிட்டு இங்கிலீஷ் பேசிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்டெல்லாம் எடுத்தெல்லாம் உள்ள இருக்கிற சரக்கெல்லாம் வெளில ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு கிங்ஸ்ல. கொஞ்சம் கண்டினியூஸா நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா ஓகே. நடுவுல கேப் விட்டா ஒரு மாதிரியா இருக்குடா, வேர்டிங்ஸே மறந்து போயிருந்தா நமக்கு. நான் இருங்க ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். சாரி அளவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு குரல் ப்ரோ சொல்லும் போது எனக்கு சம்டைம்ஸ் குரல் ப்ரோ பேசும்போது அவர் அந்த டோன்லாம் மெயின்டைன் பண்ணும்போது இந்த சதிலீலாவதில்ல கமலும் கோவை இருக்கும் தெரியுமா, எனக்கு அதுதான் டக்கு ஞாபகம் வரும். அவர் ஏதாவது ஒண்ணு அவன் ஏதாவது லைக் கமல் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பேசும்போது கோவை அப்படின்னு ஒரு சவுண்ட் எகிறோம். எனக்கே தம்பா கொண்டுதான் கிடைச்சது, கடைசி பந்தி தான் கிடைச்சது. ஏனுங்கண்ணா எங்க ஊர்ல கபில் ப்ரோ, அப்ப நீங்க தான் வந்துட்டு இதா ரமேஷ் அரவிந்தா? இது நான் எதுக்கு ரமேஷ் அரவிந்த் கேரக்டர் குடுக்குறான். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு. சும்மாவே ஊர் முழுக்க நம்மள சந்தேகப்படுது, எப்படா நான் ஏதாவது பொண்ணு கேஸ்ல மாட்டுவேன்னு. ஏன் கிங்ஸ்லி ஏதோ தம்பியால முடிஞ்சது. சரி. அப்புறம் சந்தோஷ், I want to invite you in February space. Okay, during January end I will planning to conduct a space in February, continuously 1 week space. Okay, it's a very healthy space, Santosh. If you like to join, I will send you link. Okay. Yeah, okay, definitely bro. It's డెఫినెట్లీ కాదు, ఎందుకు డెఫినెట్లీ చెప్తావు? అది ఏం స్పేస్ అడుగు ఫస్ట్. which space பாருங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க. என்னங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. which space bro? I will tell you the space topic, bro. I will January 30 January. Love breakup space. No. I don't like it, bro. She's blabbering. Okay, don't trust bro, her. I am in healthy relationship. I don't want to join in breakup. Okay. Okay. You are in a relationship, Yes. You are the co-host. Bro. వందరాద సంతోష్ ఏం చెప్పగా, ఏది కూడా చెప్పగా, ఒక్క మాట చెప్పగా చెప్పేస్తా. రిలేషన్షిప్ డోంట్ సే వన్ వర్డ్. ఏదే సంతోష్, I am like you brother. Okay, big brother. You never need this kind of brother, bro. இந்த பிரதருக்கு என்னடா கிங்ஸ்ல தெலுங்குல அண்ணையா. என்னய்யா?
அண்ணையா 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 கரெக்டா சந்தோஷ் சுபா கரெக்ட் தாங்க ஐம் லைக் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தான். நீங்க அண்ணையா நான் ஏங்க கம்முன்னு இருங்க சிஸ்டர், நீங்க வேற You are அவர் எதுவும் பேச வேணாம்னு பார்த்தா நீங்க எடுத்து வேற தரீங்க. Kabilan bro. You are my Annaya. I am your Tamudu. తప్పుడు ఓకే సూపర్ యూ ఆర్ ద యూ షుడ్ కమ్ ఫార్వర్డ్ బ్రో ఓకే ఇట్స్ లైక్ ఎ నార్మల్ ఫన్ స్పేస్ ఓన్లీ సంతోష్ ఓకే నాట్ ఎ ఫ్యాన్ ఫైట్ ఇట్స్ ఎ నార్మల్ స్పేస్ ఓన్లీ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ యూ లిసన్ ఆఫ్టర్ దట్ యూ డిసైడ్ వెదర్ యూ గెట్ ఎ మైక్ ఆర్ నాట్ ఓకే ఐ విల్ నాట్ ఫోర్స్ ఇట్ Don't even listen, bro. I will come My only for you. suggestion, don't even listen. and one more thing before that I'm going to start before the space everybody should sign the agreement that what means உங்களுடைய விருப்பத்தோட தான் நான் பேசுறேன், உங்க சம்மத்தோட தான் நான் பேசுறேன் அப்படின்றத நான் வந்து ஒரு பத்திரத்துல கைது போட்டு வாங்கிப்பேன். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் அடுத்த நாள் சந்தோஷ் ப்ரோ Shubaka, you நாளைக்கு will be வந்து there, na? கபிலம் ப்ரோ ப்ளீஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் போட்டுற கூடாதுல்ல, அதுக்கு தான். Shubaka will be there, na, in that space. Yeah, yeah, yeah.